இப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர்களை, அந்த புலிகளை, அந்த வீரர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தும் விதமாக, ஆமைக்கறி சாப்பிட்டேன், இறால் சாப்பிட்டேன், நண்டு சாப்பிட்டேன், சூப்பு சாப்பிட்டேன்னு சொல்லி, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏதோ திசை மாட்டுகிற வேலை. அதாவது 2008 வாக்குல கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. நான் இப்ப இலங்கை பயணம் செய்திருக்கும்போது நெறைய பேர பார்த்தேன். அந்த 2007, 2008, 2009 காலகட்டங்களில நெறைய விடுதலை புலிகள், போராளிகள், தமிழ் சொந்தங்கள் இவங்கெல்லாம் ஷேவிங் கூட பண்ணிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த காலத்துல அந்த நேரத்தில நான் உணவு சமைச்சு குடுத்தேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா குறிப்பா சீமான் போன்றவர்கள்லாம் இதுபோல விஷயங்களை சொல்லி இந்த 4 பேர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? பழனிமாறன், கோவை ராமகிருஷ்ணன், வைகோ, குளத்தூர் மணி இவங்கெல்லாம் ஒவ்வொரு முறை போகும்போதும் 16 நாள், 17 நாள், 18 நாள்லாம் தங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் தங்கியிருந்த அவர்கள் ஒரு நாள் கூட நான் டீ சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன்ற ஒரு தகவலை இதுவரைக்கும் பதிவு பண்ணவே இல்ல. ஆனால் ஒரு 7 நிமிடம் மட்டுமே இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட இந்த சீமான், இப்போது நான் அந்த கறி சாப்பிட்டேன், இந்த கறி சாப்பிட்டேன்னு சொல்லுகிறார். அது வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்காக சொல்றாரு. ஒரு அளவுக்கு மேல பொய்யை சொல்லுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதனால தான் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியதா இருக்கு.